நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறாம உங்களுடைய வாழ்க்கை மாறவே மாறாது. சரியா? எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. தோல்வி என்று ஒன்று இல்லவே இல்லை. நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிறைய பிரச்சனைகள், தோல்விகள் என்னதுன்னு நீங்க கேக்குறீங்களா? அது என்னன்னா, நம்ம எதிர்கொள்றது அனைத்தும் சவால். சரியா? இத நீங்க நம்புறீங்களா? அத சவாலை நம்ம துணிஞ்சு எதிர்கொண்டா நினைச்சுங்களா, வெற்றி கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க துணிஞ்சு எதிர்கொண்டுட்டு இருக்கீங்களா, இல்ல துணிஞ்சு எதிர்கொள்ள போறீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். சரிங்களா? நம்ம போடுற பாதையில நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குறைதான் சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? யாராவது வழி காட்டுறதுக்கு நம்மளுக்கு வழி இப்படி போங்க அப்படின்னு சொல்லி காமிக்க வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே செய்யாது. அதே இது அவங்களுக்கு எல்லாம் நம்ம திரும்பி இருந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எத்தனை பேருக்கு அந்த பதில் சொல்லிட்டு இருப்போம் சொல்லுங்க. சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த இடத்துலதான் இருப்போம். நம்ம நோக்கம் என்னது இருக்குது, அந்த நோக்கம் என்னது நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நோக்கத்துக்குள்ள இலக்கு, நம்ம அடைய வேண்டிய பாதை வழி என்னது, நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது, ஒரு சாய்ஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம அதை நல்ல வழியில நம்ம பயன்படுத்தணும். இவங்க சொல்றவங்க, குறை சொல்றவங்க, குத்த சொல்றவங்க அப்படின்னு இது பண்றாங்கன்னா, நம்ம அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டே இருந்தோம்னு நினைச்சுங்களா, நம்ம அதே இடத்துல இருக்க வேண்டியதா. எத்தனை பேர் வாயை நம்ம மூட முடியும்? குறை சொல்றவங்க சொல்லிட்டே அதே இடத்துலதான் இருப்பாங்க. நீங்க முன்னேறி போய்கிட்டே இருந்து பின்னாடி திரும்பி பாருங்க, அவங்க அதே இடத்துல குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நம்ம குறை சொல்றவங்களை எல்லாம் எதிர்த்து தவிர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இலக்கை நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், என்ன ஒரு சக்சஸ நோக்கி போறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வைக்கணும். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கிளியராவே புரியும். என்னோட லைஃப்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது. சரியா? நான் வீடியோ யூடியூப்ல போட்டுட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. அப்படிதானே? தலையில முக்காடு போட்டுட்டு இது பண்ணுங்க, கம்மலை கலத்துங்க, செயினிய போடுறீங்க எடுக்கிறீங்கன்னு நிறைய கொஸ்டின் முன்னாடி கேட்டுட்டே இருப்பாங்க. நான் என்ன செய்வேன், கண்டுக்கவே மாட்டேன். இப்ப திரும்பவும் தொடர்ந்து கமெண்ட் அதே மாதிரி வந்துட்டே இருக்கும். நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், எனக்கு இங்க குவைத்துல சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, பசங்க சட்டையுமே போடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே கமெண்ட்ல தான். சரிங்களா? அப்ப நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் எப்படி, எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பாக்கணும். அதே இது சுடிதார் போடுறது என்னது கம்ஃபர்டபுள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுடிதார் தப்பு சொல்லவே இல்லை. நான் இருக்கிற இடத்தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல நம்ம சுடிதார் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா கம்மியான விலை தான் கிடைக்கும். அதே இது இங்க குவைத்துல நிறைய விலை இருக்கும். அதுக்கு டபுள் மடங்குல பைசா இருக்கும். ஒரு சின்ன சின்ன துணி, சாப்பாடு எல்லாமே என்னன்னா அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ண போச்சும் விலைவாசி ஜாஸ்தி. நான் எனக்குள்ளேயே சொல்லிடுவேன், நான் இங்க சம்பாதிக்க தான் வந்திருக்கேன், செலவு பண்றதுக்கு நான் வரல. நம்மள தொடர்ந்து முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களும் சரி, நம்மளுடைய கருத்தும் சரி, என்னுடைய லைஃப்ல நடக்கிறது, என்ன சுத்தி நடக்கிறதுதான் நான் என்ன செய்யறேன், வீடியோவை போடுறேன். அது பிடிச்சு பாக்குறவங்க தான் நிறைய பேரு. நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், எப்படி இருக்கிறேன், என்னோட மூஞ்சில என்ன இருக்குது, தழும்பு இருக்குதா, பருவு இருக்குதா, அது இருக்குதா அப்படின்னு பாக்குறவங்கன்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு நான் சொல்றது பிடிச்சிருக்கு, அவங்களுடைய லைஃப்ல நடக்குது. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு உண்மையை நான் ஷேர் பண்ணும் போதும் அவங்க என்ன செய்யறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுறாங்க. அப்படிதானே? நான் அப்படிதான் இது பண்றேன். எனக்கு எப்படி கம்ஃபர்ட், என்னோட உள்ளத்தை அறியறவரு யாருன்னா ஏசப்பா. அவருக்கு தெரியும் நான் இருக்கிற இடம், என்னோட சூழ்நிலை. நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நான் ஒரே இது ஏசப்பா என் உள்ளத்தை அறியறாரு, அவருக்கு நான் உண்மையா இருக்கேனா அப்படின்னு நான் இது பண்ணிட்டேன். நான் அவங்களுக்காண்டி யோசித்தோம்னா, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா, என்னோட இலக்கு என்னது, நான் என் லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ், என்ன சுத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உள்ள மிராக்கிள்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கும் போச்சும் அதுல பாசிட்டிவ் கமெண்ட் வரும்போச்சும் இந்த ஒண்ணு போதும் அப்படின்னு ஒரு இது. அதே இது கமெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, ஒருத்தவங்க பைபிள் கேட்டாங்க. அவங்க கேட்டது எனக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்கும். ஆனா என்னன்னா எனக்கு மைண்ட் தாட் இல்ல ஃபர்ஸ்ட். அப்போ அவங்க கமெண்ட்ல தான் அவங்க பைபிள் வாங்கி தாங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்கதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, எனக்கு ஒரு விதை போடுறாங்க. என்னோட மைண்ட் தாட் அப்படி என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா, ஒரு 100 பேருக்கு நம்ம பைபிள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் 3 பேருக்கு நான் பைபிள் வாங்கி கொடுத்துட்டேன். சரிங்களா? இது நான் நெகட்டிவ் அப்படி போடுறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன்னா என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து போக முடியுமா? கிடையவே செய்யாது. உங்களுக்கு யாருக்காவது பைபிள் தேவைப்பட்டுனா கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லன்னா மெயில் பண்ணுங்க. சரிங்களா? கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன், தயவு செய்து இது சோசியல் மீடியா. சரிங்களா? நிறைய பேர் நீங்க கமெண்ட பாப்பாங்க.
உங்களுடைய அட்ரஸ வந்து இதுல வந்து போடாதீங்க, போன் நம்பரையும் போடாதீங்க. இதுல வந்து போடுறதுக்கு பதிலா நீங்க என்னன்னா jesusmotivationtamil@gmail.com சரியா? அதுல வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய அட்ரஸ் பிளஸ் போன் நம்பர். உங்களுக்கு பைபிள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மெயில் ஐடிக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, காசு இல்ல, உடல் வலிமை இல்ல, என்கிட்ட எனர்ஜி இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்னே என்னன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. உங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட். நீங்க என்ன ஒரு பிரச்சனைனாலும் பாருங்க, யார்கிட்டயாவது போய் உதவின்னு போய் கேட்டீங்கன்னு நினைச்சுங்களா, உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. அதே இது நீங்க ஏசப்பா கிட்ட போனீங்கன்னு நினைச்சுங்களா, ஏசப்பாவும் எப்பவுமே உங்களுக்கு ரெடியா இருப்பாரு. என் மக இப்ப வந்து என்கிட்ட பேசுவா, என்ன கேட்பா, என்ன தேடி வருவான்னு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்துக்கு இந்த மனுஷங்களை நம்பி போறதை விட நம்ம வந்து ஏசப்பாவை நம்பி போனோம்னு நினைச்சுங்களா, அவர் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. யாராவது ஒருத்தவங்க மூலமா அவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். உங்களுடைய நோக்கம் என்னன்னு தீர்மானிங்க. அத வந்து என்னது இலக்கா வைங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இலக்கு மேல நீங்க வந்து நம்பிக்கை வச்சு அதுக்குள்ள முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வந்து வரும். ஃபர்ஸ்ட் என்னது நம்ம மாறணும், நம்ம மாறாம இருக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா என்னோட கஷ்ட நஷ்டம் என்னோட தேவைகள் தான் ஏசப்பாக்கு தெரியுமே, வேற நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா என்னது ஏசப்பா நம்ம வந்து வாயை திறந்து ஏசப்பாட்ட கேட்டாதான் அவர் தருவாரு. எப்போ என் மக ஏன்ட்ட வந்து பேசுவா, எப்போ அவளுடைய இதயத்துல அவ வந்து எனக்கு ஒரு இடம் கொடுப்பான்னு ஏசப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து மாறணும். என் உள்ளத்தை அறியறாருல, அவர் வந்து எல்லாம் செய்வாரு, ஏசப்பா செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம வந்து மாறணும். நான் வந்து ஏசப்பா கிட்ட கேட்கிறேன், நம்பிக்கையா ஜெபிக்கிறேன், என்னோட விண்ணப்பத்தை வந்து நான் ஏசப்பா கிட்ட வைக்கிறேன், ஏசப்பா எனக்கு தருவாருன்னு நம்ம ஏசப்பா கிட்ட இது பண்ணும் போச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து மெயில்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாம் சொல்லி ஒரு நல்ல வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க எடுங்க அப்படின்னு நான் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா கொடுத்தேன். பிளஸ் மைனஸ் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது வெளிநாட பொறுத்தவரையில அப்படின்னு சொல்லி ரெண்டு இதுமே சொல்லி இதுக்குள்ள ஸ்டெப் இதை எடுங்க அப்படின்னு இது பண்ணி சொன்னேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து வெளியிலன்னு சொல்லி விட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு வந்து ஆசையா இருக்குது, சம்பாதிக்கணும், எடுக்கணும், நான் படிச்சிருக்கேன், எடுத்திருக்கேன், அதுக்கேத்தப்ப சம்பாத்தியம் ஊதியம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்கள்ட்ட, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை மாத்துங்க. உங்களுடைய இதை வந்து நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுங்க, ஆசையை வந்து சொல்லுங்க. நீங்க அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் முயற்சி எடுத்தீங்கன்னு நினைச்சீங்களா, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அது மாறும். ஃபர்ஸ்ட் நீங்க மாறாம அடுத்தல எப்படி அது மாறும், உங்கள்ட்ட நீங்க ஆசைப்படுறது எடுக்கிறது எல்லாமே நல்லது இதுதான். ஆனா என்னன்னா ஆசைப்படுறத அப்படியே விட்டுட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஆசைப்படுறதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு உங்களுடைய ஹஸ்பண்ட பேசி நீங்க அதுக்குள்ள நெக்ஸ்ட் வெளியில போறதுக்குள்ள வேலைனாலும் சரி என்ன ஒரு இதுனாலும் சரி ஸ்டெப் எடுத்தீங்கன்னா லைஃப் வந்து மாறும். நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரீசெண்டா நடந்த விஷயம், என் ஹஸ்பண்ட வந்து நான் சொல்றேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அது அவங்களுக்கு சொன்னதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு விஷயம்னாலும் சரி ஒரு அசால்ட்டா இருக்கக்கூடாது. சரி பாத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது.